எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடம்பாக்கத்தில் இருக்க தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முற்பிறவியில் நீங்கள் சேர்ந்திருக்க பாவங்கள் விமோசனம் ஆகிறதுக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த பாவங்கள்லேருந்து நீங்கள் விமோசனம் பெறலாங்க. அதுதாங்க இந்த கோயிலோட சிறப்பே. கபில மகரிஷி சிவலிங்கத்தை வழிபடுறதுக்காக அவரோட லிங்கத்தை வலது கையில் எடுக்கிறதுக்கு இடது கையில் எடுத்துட்டாரு. இதனால் சிவபெருமானுக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. நீ வந்து பசுவாக பிறக்கணும், பசுவாக பிறந்து உன்னோட இந்த பாபத்தை வந்து நீ வந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பின் இங்கே வந்து பசுவாக வந்து கபில மகரிஷி பிறந்து அடுத்த ஜென்மம் எடுத்து வரும்போது அந்த பசுவின் உரிமையாளர் டெய்லியும் மேய்ச்சலுக்கு விடுவார். மேய்ச்சலுக்கு விட்டு அந்த பசு திருப்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மடி இறங்கியிருக்கும். அந்த உரிமையாளருக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது, மேய்ச்சல் நல்லா தானே பண்ணுச்சு, ஏன் மடி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கிறதுக்கு அவங்க தான் பசுவான கபில மகரிஷி ஆச்சே. உங்களுக்கு அங்கே தெரியும் சிவபெருமான் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் அங்கே பார்த்தீங்கன்னா 1 அடி உயரத்தில் தாங்க இருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா பசு வந்து அந்த இடத்துல மிதித்தது, அந்த பசு வந்து அந்த காலால் அந்த சிவபெருமானோட அந்த நெத்தியில் வந்து இடிச்சதுக்கப்புறம் அந்த தழும்பும் அந்த லிங்கத்தில் வந்து இருக்குங்க. நீங்கள் அந்த கோவில் போய் பாருங்கள். அந்த லிங்கத்தை அபிஷேகம் பண்ணும் போது, அதாவது நல்லா பிரதோஷ நேரத்தில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லிங்கம் வந்து கொஞ்சம் குட்டியாக 1 அடி தூரத்தில் தாங்க இருப்பார். ரொம்ப மெலிசாக இருப்பார். அந்த தழும்பும் வந்து அந்த லிங்கத்தில் இருக்குது. நீங்கள் நல்லா உற்று கவனித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு நாளும் பசு போயிட்டு இந்த மாதிரி வந்து மடியை இறங்கி எடுத்து வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எங்கே தான் என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. அங்கே ஒரு இடத்துல வந்து இது வந்து தன்னோட பாலை வந்து பிழிஞ்சு விடுறதை பார்த்த அவர் உடனே அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. வலி தாங்காத அந்த பசு ஓட ஆரம்பிச்சிருது. உரிமையாளரும் விடலை, பின்னாடியே துரத்தி அடிக்க போகிறாரு. பசுவோட மடி வெடித்து ரத்தம் வந்து செதறுது. அப்போ பசு வந்து கபில மகரிஷியாக வந்து மாறிடுறாரு. 2 பேருமே வந்து பார்த்துடுறாங்க. அப்போ தான் கபில மகரிஷியும் அந்த உரிமையாளரும் பார்த்ததுக்கப்புறம் அந்த இடத்துல 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சாப விமோசனம் பெற்று மாயமாக மறைஞ்சிட்றாங்க. இதுதாங்க இந்த கோயிலோட சிறப்பு. இப்போ இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது இப்போ நம்ம பார்க்க போகிறது முன்பக்கம் இருக்கிற. முன்னாடி வந்தோடனே பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாரை வணங்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிமரத்துலேருந்து உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூணில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர் இருப்பார். பிள்ளையார் அம்பாலோடு இருந்துட்டு சரபேஸ்வரர் வந்து இருப்பார். இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் வந்து சரபேஸ்வரருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இங்கே 4 to 6 பெரிய அளவில் வந்து சரபேஸ்வரருக்கு பூஜை நடக்கும். இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு 6 வாரம் தொடர்ந்து கலந்துக்கிட்டு என்ன பிரார்த்தனை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. இப்போ நம்ம பிரதோஷத்தில் தாங்க கலந்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நந்தி பெருமாளுக்கு அபிஷேகம் ஆகிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே எண்ணற்ற சிறப்புகளும் இருக்குங்க. தேனுகாம்பாள் இங்கே எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நந்திக்கு வந்து அபிஷேகம் ஆகும், சிவபெருமானுக்கு அடுத்தது ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நந்திக்கு அபிஷேகம் ஆகிட்டதுக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து அம்பாளுக்கும் அபிஷேகம் ஆகும். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கே 3 பேருக்குமே வந்து அபிஷேகம் ஆகும். ரொம்ப விசேஷமான ஒரு டெம்பிளுங்க. நீங்கள் கட்டாயமாக உங்களோட நம்மளை அறியாமலே நம்ம ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்போம். இந்த ஜென்மத்தில் இல்லைங்க, போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம். அந்த பாவத்துலேருந்து விமோசனம் பெறதுக்கு கட்டாயமாக நீங்கள் இங்கே இருக்கிற இந்த நந்தியம் பெருமாள் ரொம்ப விசேஷம். இவர் காதில் வந்து எல்லாருமே அங்கே போய் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இங்கே இருக்க நந்தியம் பெருமாள் இங்கே தான் அந்த அதாவது பசுவை வந்து டைரெக்டாக வந்து பால் பிழிஞ்சு விட்ட ஸ்தலம் இங்கே அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இங்கே இருக்க நந்தியம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து சிவபெருமான் அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நந்திக்கு ஆர்த்தி ஆகிறது. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு, அப்புறம் வந்து அம்பாளுக்கு பண்ணுவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏலந்தியில் வந்து கோவிலை வந்து சுற்றி வருவாங்க. அதுக்கு தான் இங்கே வந்து அம்பாளையும் சிவபெருமானைக்கும் இப்போ பூஜை ஆகிட்டுருக்கு. இந்த பூஜையை பாருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே தேனுகாம்பாலும் தேனுபுரீஸ்வரும் கேட்குற வரங்களை தரக்கூடியவங்களாக இருக்காங்கங்க. நான் அங்கே ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட பகிர்ந்தது என்னென்னா, என் பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு நான் வந்தேன். தொடர்ந்து இந்த சரபேஸ்வரர்கிட்ட வேண்டிக்கிட்டு 6 வாரம் வந்தேன். 7வது வாரமே என் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படின்னு வந்து ஒருத்தவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ கட்டாயமாக உங்களோட பிரார்த்தனை என்னன்றதை பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4:30 to 6 அன்னைக்கு சரபேஸ்வரருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். பூஜையில் கலந்துக்கோங்க. இப்போ வாங்க இதை பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர சம்போ சங்கர சம்போ சங்கர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் காமாட்சி சங்கர காமாட்சி சங்கர. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னும் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, குழந்தைகள் நல்லா படிக்கலாம். ரொம்ப நாளாக என் குழந்தை வந்து படிக்கிறான், எக்ஸாம் நல்லா தான் படிக்கிறான், ஆனால் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்க புதன் பகவான் எல்லா கோயிலையும் கிழக்கு நோக்கி தான் புதன் பகவான் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் வடக்கு நோக்கி இருப்பார். புதன்கிழமை அன்னைக்கு துளசியை வாங்கிட்டு வந்து தொடர்ந்து 6 வாரம் அதே தாங்க தொடர்ந்து 6 வாரம் நெய் விளக்கு ஏற்றி துளசி சாற்றி புதன் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த குழந்தை பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இங்கே அதுவும் ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகத்தை பாருங்கள். இந்த வீடியோலையும் அந்த நவகிரகத்தை நான் காமிச்சிருப்பேன். எல்லா கோயிலையும் கிழக்கு நோக்கி இருக்கிற புதன் பகவான் இங்கே மட்டும் வடக்கு நோக்கி இருப்பார். குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு இந்த கோவில் சிறந்தது. வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் பெறுறதுக்கும் இந்த கோவில் ரொம்ப சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் குழந்தைகள் படிப்பதற்கு எல்லாமே இந்த கோயில் வந்து சிறந்தது. கட்டாயமாக இங்கே போங்க. அம்பாள் தேனுகா அம்பாளை பாருங்கள், ரொம்ப அழகாக இருப்பாங்க. எல்லா தெய்வங்களையும் மனசார வணங்கி பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறோம். மேலும் இது போல் வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடன் இணைந்திருங்க. இந்த மாதிரி பழங்கால கோயிலை தேடி போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பொதுவாகவே அங்கே இருக்க புராணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட பகிரணுன்னு ஆசைப்பட்டனால தாங்க இந்த சேனலையும் நான் க்ரியேட் பண்ணேன். அதனால் கட்டாயமாக உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நான் போடுற பதிவை நீங்கள் முழுசாக பார்த்து இதன் மூலிமா பயன்பெற்று இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பயனடைங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா குளம் வந்து அங்கே தாங்க இருக்குது. குளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் தான் சிவபெருமான் இருந்ததாகவும் அந்த பசு வந்து அந்த குளத்தில் தான் போய் பாலை வந்து பிழிஞ்சு விட்டதாகவும் புராணங்கள் சொல்லப்படுது. இது இரவு நேரத்தில் எடுத்ததுன்றனால என்னால் முழுமையாக வந்து உங்களால் அந்த குளத்தை வந்து என்னால் காட்ட இயலலை. நான் ரொம்ப தூரத்தில் இருந்து உங்களுக்கு இந்த குளத்தை வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த குளத்தில் தாங்க அந்த லிங்கம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இங்கே தான் அந்த பசு வந்து பாலை வந்து பிழிஞ்சு விட்டது இந்த குளத்தில். அந்த வடக்கு நோக்கிய திசையில் இருந்ததா ஐதீகம் சொல்லப்படுது. நன்றி.